ஈவினிங் ப்ரேயர் பிரியா சிஸ்டர் நடத்துகிற ஈவினிங் ப்ரேயருக்கு வந்து நான் என் தங்கச்சியும் வந்து ஜாயின் பண்ணி ப்ரே பண்ணிட்டு இருப்போம். அப்போல்லாம் ரொம்ப ஆசையாக நாங்கள் வருவோம். நான் வரலன்னா என் தங்கச்சி வாவான்னு இழுத்துட்டு வந்து 2 பேரும் உட்காந்துட்டு, நாங்கள் 2 பேர் வரலன்னா எங்கள் அம்மா கடையிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, ஏன் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலையா அப்படின்ட்டு. அப்படி நாங்கள் ஜாயின் பண்ணி ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நான் வந்துட்டு எம்எஸ்சி படிக்கிறேன். எனக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்துட்டு எனக்கு பெங்களூர்ல ஒரு பெரிய காலேஜ்ல ஒரு சயின்டிஸ்ட் கீழே எனக்கு ப்ராஜெக்ட் பண்ண வந்து கடவுள் கிருபை தந்தாரு. அங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதுல எனக்கு நிறைய பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் நிறைய வரும். ஃபைனல் இயருங்கிறனால நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும். அப்படியே ஒரு நாள் வந்துட்டு சில இன்டர்வியூ வந்துட்டு செலக்ட் ஆக ஃபைனல் ரவுண்ட்ல போயிரும் அப்படி நிறைய ப்ராப்ளமாவே இருந்துச்சு. டிசம்பர் 10 ஒரு நாள் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனில இருந்து எனக்கு ஆன்லைன் இன்டர்வியூ, நான் பெங்களூர்ல தான் அதை அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்னாச்சுன்னா என் காலேஜ்ல இருக்க எல்லாருமே அட்டன் பண்றாங்க. எல்லாருமே அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்ல ஆன்லைன்ல தான் நடக்குது. ஆனா எனக்கு மட்டும் அது வந்து உள்ளே போக மாட்டேன்ருச்சு. எவ்வளவோ ட்ரை பண்றேன், உள்ள லாகினே ஆக மாட்டேங்குது அந்த இன்டர்வியூக்குள்ள. அப்ப எனக்கு ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணேன். நான் வந்து ஏசப்பாட்டு போய் ரொம்ப அழுத அன்னைக்கு. தனியா பெங்களூர்ல ஒரு பிஜில எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல வந்துட்டு அன்னைக்கு ரொம்ப அழுதேன். ஏசப்பா, நான் உங்களை நம்பி நான் வந்தேன், ஆனா எனக்கு எல்லாருக்குமே உள்ள போகுது, எனக்கு மட்டும் ஏன் வந்து உள்ள போக மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே பிரச்சனையாவே நடக்குது, எந்த இன்டர்வியூ போனாலும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது, எது தொட்டாலும் எனக்கு ஃபெயிலியராகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் ரொம்ப அழுதேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு உனக்கு மட்டும் ஏதாச்சும் நடந்துட்டே இருக்கும், உனக்கு மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏசப்பா, என் லைஃப்ல எல்லாமே உங்க சித்தத்தை கேட்டுதானே நான் செய்யறேன், நல்லா தானே ப்ரே பண்றேன், நல்லா தானே பைபிள் வாசிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு எல்லாமே எனக்கு பிரச்சனையாவே இருக்குது. ஏசப்பா, எனக்கு விடுதலை தாங்க, இந்த போராட்டத்துல இருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி ரொம்ப அழுது ப்ரே பண்ணேன். அன்னைக்கே திரும்பி 2 days கழிச்சு திரும்பி இன்டர்வியூ நடந்துச்சு, முடிஞ்சு. அதே நாள் இன்னொரு இன்டர்வியூ நடந்துச்சு இன்னொரு கம்பெனிக்காக. அந்த இன்டர்வியூ ஓரளவுக்கு நல்லா பண்ணேன். முடிச்சக்கு அப்புறம் நான் ஒண்ணுதான் ப்ரே பண்ணேன். 2024 டிசம்பர்ல நடந்துச்சு. இந்த வருஷம் முடியறக்குள்ள என் கையில ஒரு பெரிய வேலை வேணும், நான் திரும்பி எங்க வீட்டுக்கு போகும்போதுல நான் வேலையோடு தான் போகணும். ஏசப்பா, என்ன வெறும் கையா என்ன ஏமாத்திடாதீங்க, எல்லாரும் என்ன என்ன நினைப்பாங்க, வேலை இல்லாம இப்படி இவ்வளவு படிச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கற அளவுக்கு என்ன வச்சிடாதீங்க, எனக்கு சீக்கிரம் நல்ல வேலை தந்துருங்க, இந்த வருஷம் முடியறக்குள்ள எனக்கு வேலை தாங்கன்னு சொல்லி நான் அது ஒண்ணுதான் ப்ரே பண்ணேன். அதே மாதிரி டிசம்பர் 27 கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாளே எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனில வந்து வேலை கிடைச்சிச்சு. அதுல என்னாச்சுன்னா, நான் ப்ராஜெக்டுக்காக நான் போயிருந்தேன். இப்போ வந்து ப்ராஜெக்டும் முடிக்க முடியல, முடிக்கணும், வேலைக்கும் நான் போகணும். அவங்க வந்து இம்மீடியட்டா ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு ஒண்ணுமே சொல்லல, ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க வந்து போகலாம் அப்படின்ட்டார். இருந்தாலும் எனக்கு வந்து பிப்ரவரி வரைக்கும் நான் இருந்த மாதிரி எனக்கு சர்டிபிகேட் வேணும். 3 months நான் ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி எனக்கு சர்டிபிகேட் வேணும், நான் வேலைக்கு போனா எப்படி என் ப்ராஜெக்ட் முடிப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஒண்ணுமே சொல்லல. திரும்பி நான் பெங்களூர்லயே தான் என்னோட ட்ரைனிங், வேலை ட்ரைனிங் நடந்துச்சு. அங்க போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு சர்டிபிகேட் ப்ராஜெக்ட்காகன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு மெயில் தான் நான் போட்ட, ப்ரே பண்ணிட்டு, ஏசப்பா, நான் உங்க சித்தத்தினால தான் இந்த ப்ராஜெக்டே நான் ஓகே சொல்லி பெங்களூர் வந்துட்டேன், அது முடிக்காம எனக்கு இருக்க முடியாது, இது முடிக்கலன்னு எனக்கு டிகிரி கிடைக்காது. ஏசப்பா, எனக்கு ப்ராஜெக்டும் முக்கியம், வேலையும் முக்கியம், ரெண்டுமே எனக்கு வேணும். இங்க வேலைன்னா இப்பவே ஜாயின் பண்ணுங்கிறாங்க, ப்ராஜெக்ட் விட்டானா அது முடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெயில் போட்டேன். இந்த மாதிரி எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு பிப்ரவரி வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ண மாதிரி எனக்கு சர்டிபிகேட் தாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி ப்ரே பண்ண உடனே அவர் வந்து ஒண்ணுமே சொல்லல. அவ்வளோ பெரிய ஆள் வந்துட்டு ஓகே ஐ வில் டூ தட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிப்ரவரி மந்த் வரையும் நான் இருந்த மாதிரி எனக்கு சர்டிபிகேட்டும் போட்டு தந்து என் ப்ராஜெக்டையும் முடிச்சு தந்தாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு மிராக்கிளா இருந்துச்சு. திரும்பி வேலையிலும் எனக்கு 3 ரவுண்ட் ஆஃப் ட்ரைனிங் இருந்தாதான் வேலை வந்து கிடைக்கும். அதாவது 3 டெஸ்ட் இருக்கும், L0 L1ன்ட்டு. அப்பெல்லாம் நான் ரொம்ப பயந்து அழுவேன். எனக்கு பெங்களூர்ல ஒரு ப்ரீகேஜி குழந்தை விட மோசமா டெய்லி காலையில எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழுவேன். அம்மா, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எதுக்கு பயமா இருக்குன்னு தெரியல, ஆனா பயமா இருக்கு. அவ்வளோ ஒரு போராட்டம், அவ்வளோ ஒரு டிப்ரெஷன்.
பேர் அந்த வேலையில இருக்காங்க. எவ்வளவு சில பேரெல்லாம் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்களெல்லாம் தூக்கிட்டாங்க. அப்பெல்லாம் நான் சொல்லுவேன், நான் எப்படி எக்ஸாம் எழுத போறேனே தெரியல அப்படின்ட்டு. அதே மாதிரி ரொம்ப ப்ரே பண்ணிட்டு எல்லாம் டெய்லி காலையில எழுந்து ப்ரே பண்ணிட்டு எல்லா வசனத்தையும் எழுதி வச்சுட்டு உட்காந்துட்டு ஏசப்பா எப்படியாச்சும் 2 லெவலையும் நான் கிளியர் பண்ணிக்கணும், கிளியர் பண்ணாதான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 லெவலையும் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எனக்கு கிளியர் பண்ண வச்சுட்டாரு ஏசப்பா. அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு அதிசயமா இருந்துச்சு. அப்பதான் நான் சொன்னேன், நான் உங்களை ரொம்ப தூஷிச்சிருக்கேன் ஏசப்பா. நீங்க ஏன் என் லைஃப்ல இவ்வளோ ப்ரே பண்ணி எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நான் டிசம்பர் மாசம் அவ்வளோ தூஷிச்சிருக்கேன். ஆனா அடுத்த மாசமே ஜனவரி மாசமே எனக்கு நீங்க அவ்வளோ மிராக்கிள், எனக்கு எல்லாமே எதுவுமே எனக்கு லேக் ஆனதே கிடையாது. என் வேலையில எல்லாமே ஸ்மூத்தா எனக்கு வர செஞ்சதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எனக்கு சேலரியும் தந்துட்டு அங்க பிஜில பெங்களூர்ல எனக்கு யாருமே தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்படியும் என்னோட ரூம்மேட்ஸ் அவ்வளோ கைண்டா இருப்பாங்க. வார்டன்னாலே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா என்னோட பிஜி வார்டன் அவ்வளோ கைண்டா பேசுவாங்க. நான் எவ்வளோ சாப்பிடலன்னா கூட வந்து கூப்பிட்டு தனியா சாப்பாடு எடுத்து தருவாங்க. அவ்வளோ ஒரு மனித தயவு வந்து நாங்க ஃபீல் பண்ணிருக்கேன் பெங்களூர்ல. எவ்வளவு நாள் தனியா நான் நைட் எல்லாம் உட்காந்து அழுதுருக்கேன், ஏசப்பா எனக்கு மாத்திட்டாங்க, எனக்கு பயமா இருக்குன்ட்டு. ஆனா எல்லாமே எனக்கு ஸ்மூத்தா எனக்கு பண்ண செஞ்சதுக்காக ரொம்ப ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த ஃபெலோஷிப்காகவும் ரொம்ப ஸ்தோத்திரம். ஏன்னா எங்க அம்மா ஒவ்வொரு நாள் ப்ரே பண்றதுதான் எனக்கு காப்பாத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். எங்க அம்மாட்ட கேட்பேன், இன்னைக்கு என்ன பண்ணீங்க மீட்டிங்ல அப்படின்ட்டு. எங்க அம்மா இன்னைக்கு ஃபுல்லா சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரியா சிஸ்டர் ப்ரே பண்ணாங்க, சுபர்ணா சிஸ்டர் கூட நான் பேசினேன் அப்படின்ட்டு. சுபர்ணா சிஸ்டருக்கு வீடியோ கிளிப் நான் கூட பார்ப்பேன். சில டைம் மீட்டிங் வராத டைம் அவங்க ஷார்ட்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அப்படின்ட்டு. அவ்வளோ பேரு எனக்காக ப்ரே பண்ணீங்க. அங்கிளுக்காக எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கணும். எங்க அம்மாவுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கணும். எல்லாருமே எனக்கு இவ்வளோ மோட்டிவேட் பண்ணி எனக்காக ப்ரே பண்ணதுக்காக தேங்க்யூ. இன்னொன்று மட்டும்தான் நான் சொன்னேன் என்னோட சாட்சியில. அதாவது எல்லாமே எனக்கு ஃபெயிலியர், எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு நான் நிக்கிற நிலைமையில எவ்வளோ ப்ரே பண்ணி எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு இருக்கும் போச்சுல ஒரு மிராக்கிளா அவ்வளோ அதிசயமா நான் வந்து பெங்களூருக்கு ப்ராஜெக்டுக்கு தான் போனேன். ஆனா எனக்கு கையில வேலையோட சம்பளத்தோட திரும்பி எனக்கு வரச்சதுக்கு அவ்வளோ மிராக்கிள் அதிசயமா எனக்கே இப்ப ஃபீல் ஆகுது. ஒண்ணுமே தெரியாத பெங்களூர்ல நான் திரும்பி வரும்போதுல அந்த கம்பெனியோட ஹெச்ஆர், இந்தியால இருக்கிற ஹெச்ஆர் வந்துட்டு இருக்கிற எல்லா மீட்டிங்லயும் மைட்டினா சொல்லும் போச்சுல எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, உன்னை பத்தி தான் மீட்டிங்ல பேசுறாங்க, உன்னை பத்தி தான் மீட்டிங்ல பேசும்போதுல நான் சொல்லுவேன், ஒண்ணுமே இல்லை, எனக்கு அவ்வளவு அறிவு இல்லை, நான் ஒரு பேக்கு தான் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ ஒரு சிறுமையும் எளிமையும் குப்பையுமா இருக்கிற என்ன வந்து அந்த கம்பெனியே திரும்பி பாக்குற அளவுக்கு என்ன உயர்த்தி எல்லா லெவலையும் கிளியர் பண்ணி எனக்கு வேலை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த சாட்சி அநேக பேரை தொடும் நினைக்கிற வாலிபுங்க, வேலைக்காக காத்திருக்கிறவங்க, இன்னும் நான் ஜெபிச்சுட்டு இன்னும் எனக்கு மிராக்கிள் நடக்கலையே அப்படின்றவங்களுக்காக. அதே மாதிரி அம்மாவோட பிரேயர் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா இருக்குது. நான் எல்லா பேரண்ட்ஸ் எல்லா மதர்ட்டி அதான் சொல்லுவேன், உங்க பிரேயர் தான் உங்க குழந்தையை காப்பாத்தும். நான் வந்து எங்கேயோ இருந்தேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாத நிலைமையிலும் எங்க அம்மா எனக்காக ப்ரே பண்றதுதான் எனக்கு காப்பாத்திருக்குன்னு நினைச்சு ஃபீல் பண்றேன். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்காக தேங்க்யூ. இந்த சாட்சி அநேகரத்தோடு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.